ஏன்னா வந்துட்டியா? வண்டி வந்துச்சா? வண்டி நீங்க தானே அரேஞ்ச் பண்றீங்க. அது 10 நிமிஷம் வரேன்ட்டாரு. இந்த பிள்ளை வந்துருவாரு. இப்போ மணி 3 மணி சொல்லி இப்போ 4 போகுது. சத்தி எங்க? அட சத்தி வேற லீவு தரேன்னு சொல்லி போட்டு நேற்று வரைக்கும் வர வரேன். இப்போ கடைசி கேட்டா லீவு தர மாட்டாங்க வரலீங்கிறாங்க. சரி விடு, 2 பேரும் அரேஞ்ச் பண்ணியாச்சு, 4 பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தானே. கேமரா எடுக்கிறதா இவன் டிராப் பண்றதுக்கா வந்து அப்படி எடுத்து தான் பாட்டு போயிடுவான். ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம கேப்டன் பால் நிற்கிறாரு, அவர் எடுத்து தருவாரு. அவர் ஓட்டுறதுக்கு வேணா சரி, நான் வண்டி ஓட்டுறதுக்கு சரி. ஏய், அவருக்கு ஹாலிவுட்ல படமே எடுத்து தருவாரா? ஏன்னா வீடியோ எடுத்துருவீங்கண்ணா நீங்க. அப்புறம் என்ன சரி, அவர் நீ சொன்ன அவர் என்ன வேணா எடுத்து தருவாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏட்டு வச்சுட்டு எல்லாம் பார்த்துக்குவாரு. ஏன் திடீர்னு பேசிக்கிட்டு நினைச்சுக்காதீங்க. இத்தனை நாளா வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, திடீர்னு ஒரு வீக்கெண்ட் வந்து மழை கிளைமேட் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே ஃபாரின் ட்ரிப் போலாங்கிற லெவலுக்கெல்லாம் நாங்க பேசி வச்சிருந்தோம். அந்த அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் போகல. அப்புறம் அண்ணன் கிட்ட கேட்டதுக்கு புக் பண்ணான்னு சொன்னதுக்கு அந்த மாதிரி நானு ஏதோ தாய்லாண்டா காங்க போலாம், ஏதோ ஒன்னா வந்தா பரவாயில்ல போலான்னு ஐடியா பண்ணேன். கடைசியில் பார்த்தேன் அப்படின்னா நீ தான் இந்த 10 நாள் மழை பெய்யுது, ஏதோ வெதர் மோசமா இருக்குன்னா பைலட் வண்டி எடுக்க மாட்டாங்கிறாச்சு. எல்லாம் இல்ல, என்ன சொல்ல போனா கம்மி பட்ஜெட்ல சிம்பிளா போயிட்டு வரலாம்னு சொல்லி பிளானு. எங்கேயும் போல தான் அந்த பக்கம் இருக்கிற வால்பாறை தான் போயிட்டு வரோம். என்ன இதே மாதிரி வால்பாறை போய் அங்க என்னென்ன நடக்குது, அங்க கிளைமேட் எப்படி இருக்குது, இப்பத்த நிலைமை எப்படி இருக்கு, அதெல்லாமே பார்த்து ஒரு வீடியோவா போடுறோம். நல்லா இருந்தா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம பாருங்க. எப்ப போல ஆதரவு கொடுங்க. அவன் போயிடுவான்னா யாரு எடுத்து கொடுத்து போயிடுவான்னா நமக்கு யாருன்னா வீடியோ எடுப்பா, அவர் எடுப்பா. பிடிச்சிட்டாவா? அண்ணன் இப்ப ஆரம்பிச்சிட்டாரு. எடுக்கிறதுக்கு. அண்ணா அழகண்ணா நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ வால்பாறையிலேருந்து சின்ன கலர் போகிற வழியில் சிறுகுன்றா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துக்கிறோம். இந்த இடத்துல ஒரு ஆறு ஒன்று இருக்குது. பார்க்குறக்கு அழகாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ். அது வந்து எந்த ஆறு அப்படின்னா இதுதான் அந்த ஆறு. அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட நிறைய உயிர்கள் காவு வாங்கியிருக்குது. தெரியாமல் வெளியூர்லேருந்து வர்றவங்க இந்த இடத்துல குளிக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கே போய் இறங்குவாங்க. அப்படி பார்க்கும்போது சுழல் குளிக்கிறது தெரியாது. கிட்டத்தட்ட எத்தனையோ 40-50 பேருக்கு மேலே அந்த இடத்துல இறந்துக்கிறாங்க. இப்போது பல லாரிலேருந்து மண்ணை கொண்டு வந்து கொட்டி அதை மூலிகை சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. ஆனால் சுற்றுலா வரும் பயணிகள் வந்து அந்த பக்கம் தான் குளிப்பாங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஆற்றுல தண்ணி ஃபுல்லாக நிறையா வந்ததாக சொன்னாங்க. இப்போ நாங்கள் வரும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காலையிலேருந்து மழை பெய்ஞ்சிட்டு இருந்து இப்போ தான் கொஞ்சம் மழை ஃப்ரீயாக விட்டுருக்குது. நம்ம நண்பர் 1000 கனவுகளோட வந்தார். எவ்வளோ ஃபீலிங் இருக்கிறான்னு பாருங்க. ஏய் என்ஜாய் பண்ணுற, என்னடா சோகமாக இருக்கிற? எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தனோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. கிளைமேட் எப்படி இருக்குன்னா, கிளைமேட் வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் சரி நிறைய வீடியோஸ் எடுக்கலாம்னு நினைச்சேன். வரும்போது ஆலியாருக்கு அந்த பக்கமே வரும்போது ஃபுல்லா மழை. வெளியே போயிருந்தோம்னா ஃபுல்லா நனைஞ்சிருப்போம். அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு வீடியோ போகணும்னு நினைச்சோம். ஸ்டார்டிங்கு எடுத்தோம், சென்டர்ல எடுக்கவே இல்லை. இப்போ நைட்லாம் தூங்கி எழுந்திரிச்சு காலையில வந்து பார்த்தா மூக்கெல்லாம் அடைச்சிட்டு
என்ன பண்றதுன்னு தெரியல. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு vlog மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணோம். அது சக்சஸ் ஆகல சரியா. அது கிளைமேட்டும் பழி வாங்கிருச்சு, ஹெல்த் கண்டிஷனும் பழி வாங்கிருச்சு. எந்த அளவுக்கு லொகேஷன்ஸ் எல்லாம் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டுறோம். உடம்பு பரவாயில்ல எனக்கு? இப்போ பரவாயில்ல. அதான் ஸ்டார்டிங்ல வரும்போது எவ்வளோ ஆர்வமா எவ்வளோ ஆக்டிவா வந்தனோ அதுல இருந்து ஒரு 60% டவுன் ஆயிட்டேன். அதே மாதிரி கிளைமேட்டும் வந்து பார்த்தோம்னா திடீர்னு மழை வருது, திடீர்னு மழை வர மாட்டேங்குது. சரி நம்ம தான் எடுக்கலாம்னு சொல்லி போட்டு நம்ம போய் நின்னோம்னா ஏதோ ஒரு பக்கம் போய் எடுக்கலாம்னு சொல்லி நின்னோம்னா அப்பதான் மழை வருது. இப்பதான் மழை வருது. கரெக்டா எடுக்கலான்னு கொஞ்சம் கேப் கொடுன்னு போனா மழை வந்துருது. ஆமா, சுச்சுவேஷன் சரியா செட் ஆகல. இப்போ இன்னொரு ஸ்பாட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க எப்படி இருப்போம் சத்தியமா தெரியல. ஏன்னா வந்து நம்ம அதான் சொல்ல மாட்டீங்களா, எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு அதிகமா வச்சுட்டு வந்தனோ அது எல்லாமே இப்போ போயிருச்சு. சரி அடுத்து நம்ம நீ எந்த லொகேஷன் போகும் சத்தியமா தெரியல. அங்கேயே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம அது கேப்டன் முடிவு பண்ணுவாரு. போய் லஞ்ச் ஏதாவது சாப்பிடலாமா? லைட்டா சாப்பிட்டு வந்துடலாம். சரி எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சரி எது வந்தாலும் நன்மைக்கே. நல்லாவே லொகேஷன் அருமையா இருக்கும். லொகேஷன் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா மிஸ்ட் நல்லா இருக்கு. இடம் நல்லா இருக்குது. ஆனா எப்பவுமே குளிக்க கொடுவாங்க. இப்போ அந்த ஒரு வாரம் தண்ணி அதிகமா இருக்கிறதுனால மழையின் காரணத்தினால இந்த ஒரு வாரமாக வந்து யாரையும் குளிக்க உள்ளேன்னு இருக்காங்க. இப்போ தண்ணி நிறைய தான் போயிட்டு இருக்குது, எடுத்துட்டு போயிடும். இந்த இடத்துல குளிக்கிறது ஆபத்தான விஷயம் தான். அது என்ன போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருவாங்க போது. இப்போ இந்த நேரத்தில் வந்து குளிக்க கூடாது. என்ன தண்ணி வந்து ஒரு 2 நாள் விட எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குது. சரி வாங்க நம்ம போகலாம். சாப்பிட்ற வழியாவது சாப்பிட்டு இருந்தாலாமா? சரி என்ன சொல்லிக்கலாம் தெரியல, போய் பார்க்கலாம். இந்தியாவிலேயே வருஷம் பூரா மழை பெய்யற இடம் எந்த இடம் தெரியுமா? சிறப்புஞ்சி. அதே மாதிரி இந்தியாவுல தென்னிந்தியாவுல வருஷம் 365 நாள் ஒரு வருஷம் 12 மாசம். இந்த வருஷம் பூரா மழை பெய்யற இன்னொரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம வால்பாடுல இருந்து 22 கிலோமீட்டர் தள்ளி உள்ள சின்ன கல்லாறு. அதாவது இது நம்ம வந்து சின்ன கல்லாறு வந்துக்கிறோம். சின்ன கல்லாறு டேம் பார்க்கல. இந்த சின்ன கல்லாறு இருக்கிற இந்த ஃபால்ஸ், இந்த ஃபால்ஸை பார்க்க வந்துக்கிறோம். அப்படியே பார்த்தா என்னது இது? அப்படியே நாங்க பார்த்தோம்ல ஒரு ஆறு. அப்படியே பார்த்தது வந்து சிறுவன்றாறு. இது வந்து சின்ன கல்லாறுல வந்துக்கிற ஒரு ஃபால்ஸுக்கு வந்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து இன்னைக்கு மழை பெய்யறதுனால இந்த ஒரு 10 நாள் தொடர்ச்சியா மழை பெய்யறதுனால தண்ணி வெள்ளம் அதிகமா வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல நம்ம நிக்கிறத கொஞ்சம் ஆபத்தான இருந்தா அங்க ஃபாரஸ்ட் அதிகாரிகளா வந்து வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மேல தண்ணி தூக்கி விடுறதுனால தண்ணி அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. நம்ம சீக்கிரம் கிளம்பிடலாம். சொன்ன மாதிரியே நான் அடுத்த எந்த ஸ்பாட்டுக்கு போறது அப்படின்னு சத்தியமா நமக்கு தெரியாம இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ஸ்பாட், செம ஸ்பாட் இது. சூப்பரா இருக்குது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, என்னதான் நம்ம வந்து மாசம் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சாலும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு எல்லாத்தையும் போக்கடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இயற்கை தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மருந்து. கண்டிப்பா 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு 4 நாள் வெளியே இந்த மாதிரி வந்துடும். வெளியே இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இயற்கையான இடங்களை பார்க்கணும். அப்ப அதாவது குடும்பம், பணம் அப்படி மட்டுமே வாழ்க்கைன்னு வாழ்ந்துடக்கூடாது. கொஞ்சமா ரிலாக்ஸன் மனசுக்கு வேணும். அதனால இன்னைக்கு சீக்கிரம் அட்டாக் வந்து செத்து போயிடறானுங்க. அப்படியே பணம் அலைஞ்சாச்சு, நல்ல உணவு இல்லை,
மைண்ட் ஃப்ரீடம் இல்ல. அப்படி இந்த மாதிரி இடங்க பார்க்கும்போது உனக்கு எப்படி தோணுது? செம ஃபீல் வேற மாதிரி இருக்கு. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்துக்கிறியா? இது நீ எதிர்பார்த்தியா வருவானு? நிறைய டைம் நான் வால்பாறை வந்திருக்கேன். ஆனா இந்த டைம் வந்து இங்க நீ வாழ்க்கை வந்துக்கலாம். இந்த இங்க வந்தது இல்ல. அதான் சொல்றேன், அன்எக்ஸ்பெக்டட் பாட்டுது. சூப்பரா இருக்கு. இதுதான் வந்து தென்னிந்தியாவின் சிறுவஞ்சி. இங்கேயே 365 நாள் மழை பெஞ்சிட்டே இருக்கும். மழை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம இதை பார்த்துட்டோம். இது அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா சின்னக்கலா டேம் பார்க்க போறோம். இதுக்கு அந்த பக்கம் வந்து எஸ்டேட் இல்லை இல்லைங்களா ஜி? நீங்க இதே ஊர் தானா? பார்த்து ஓ ஜாப்ல இருக்கிறீங்க. இதுக்கு அந்த பக்கம் வந்து கேரளா பார்டர் சேர்ந்தது இல்லைங்களா? இப்போ இந்த மழை பேஞ்சங்காடி தான் இவ்வளவு தண்ணி வருது. இல்லை நார்மலாவே தண்ணி வருமா? இதில் நார்மலா எப்பவுமே தண்ணி வரும். ஆனா 365 நாள் கிட்டத்தட்ட மழை இல்லாம இருக்காது. மழை எப்பவுமே பெய்யுங்க. மழை இந்த 6 மாசத்துக்கு இருக்கும். அடுத்த 6 மாசத்துக்கு மழை இருக்காது. மழை இருக்காது. மழை இல்லாத டைமும் இதுல தண்ணி வந்து வந்துட்டே இருக்கும். தண்ணி எப்பவுமே வந்துட்டு இருக்கும். இந்த தண்ணி எங்க போவாங்க? சிறுவண்டாவுக்கு போற ஆத்துக்கு போற தண்ணி இதுதானா? கூழாங்கல் ஆத்துக்கு போறது இதுதான் இல்லையா? இப்ப அங்க அந்த வழியா வந்து இப்போ இந்த தண்ணி பரம்பிக்குளம் போகுங்களா? இல்ல சோழா டேம் போய் தான் பரம்பிக்குளம் போகும். சோழா டேம் போய் பரம்பிக்குளம் போகுது. இது மொத்தம் வந்து 3 பணலை தாண்டி தான் பரம்பிக்குளம் போகும். 3 டனல் தாண்டி. 3 டனல் தாண்டி. இது ஃபர்ஸ்ட் நம்ம இங்க சின்ன கிளாறு. சரிங்க. இது வந்து 1.5 கிலோமீட்டர் டனல். ஓ பாறையிலே போகும். இந்த பாறையை தாண்டி வெளியே போறது வந்து கூழாங்கலுக்கு வர்ற தண்ணி. சரி. இதே வந்து கீழே லோயர் நீராறுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரிங்க. அது 8 கிலோமீட்டர் டனல். 8 கிலோமீட்டர் பூமி கடையிலேயே போக மாதிரி. 8 கிலோமீட்டர் நேரா சோழா டேம் போகும். சோழா டேம் போயிடும். அங்க இருந்து தண்ணி சோழா டேம்ல ஒரு டனல் இருக்கு. ஓகே. அதே திறந்து விட்டோம்னா நேரா கீழே மானாம்பள்ளி பவர் ஹவுஸ்னு சொல்லி அங்க ஒரு ஏரியா இருக்கு. சரி. அது டனல் ஃபுல்லா தான் போகும். ஓகே. அதுல போய் தான் அதுக்கப்புறம் நான் இதுக்கு போறேன். சந்தோஷம். கேரளா போகும். அதாவது டைரக்டா ஒரு டேமுக்கு போறது இல்ல. 3-4 டேம் தாண்டி தான் போகும். ஆமா. இது ரெண்டுமே வந்து நமக்கு தடுப்பு அணைதான். தடுப்பான மாதிரி. சோழா டேமோட பாதுகாப்பு அணை இது ரெண்டும். அப்பர் நீரார் லோயர் நீரார் ரெண்டுமே வந்து சோழா டேமோட பாதுகாப்பு அணை. ஏன்னா அது தண்ணி ஓவர் லோட் ஆயிடுச்சுன்னா இந்த தண்ணியை வந்து தடுத்து நிப்பாட்டிக்கிடுவோம். தடுத்து நிப்பாட்டி வேற ஏதாவது ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணுவோம். டைவர்ட் பண்ணும்போது இந்த தண்ணி டைரக்டா கேரளாவும் போகும் தமிழ்நாடும் வரும். இந்த தண்ணி டைரக்டாவே சோழா டேமை நிப்பாட்டிட்டு தண்ணி திறந்து விடும் போதுதான் ஆலியாருக்கு டைரக்டா இந்த தண்ணி வெளியே வரும். அது வரைக்கும் டைரக்டா ஆலியாருக்கு தண்ணி வராது. ஏன்ஜி இப்போ யானை அனிமல்ஸ் தொந்தரவுலாம் இங்க இருக்குதா? இருக்கு. அதெல்லாம் சிறுத்தை, புலி, யானை எல்லாம் இங்க இருக்கும். ஆனா எந்த அனிமல்ஸ் இங்க அதிகமா பார்க்க முடியும்? எல்லா அனிமல்ஸும் பார்க்கலாம். எல்லா அனிமல்ஸும் பார்க்கலாம். ஆனா நைட்ல தான். ஆனா வந்து யானை இதெல்லாம் நான் நேச்சுரலாவே பார்க்கலாம். மற்ற லெப்பர்டு, டைகர் இது பார்க்கறது அங்க ரொம்ப ரேர். ஓ நைட் இப்போ ஒரு 2 மணி நேரம் இங்க தங்குற மாதிரி நைட் ஸ்டே பண்ற மாதிரி இருந்தா போலீஸ் செத்து பாக்குற வாய்ப்பு ரைடு கிடையாது. வால்பாறையை பொறுத்த வரைக்கும் நைட் ரைடு கிடையாது. அப்படி நைட் ரைடு இதுவும் பண்ணிட்டு இருந்து சப்போஸ் பெங்காலிகளோ இல்ல போலீஸோ யாரு பிடிச்சாலும் வண்டி உடனே சிசி. இங்க ஏதாவது கைடு மாதிரி கூட்டி போவாங்களா? எதுவுமே கிடையாது. ஏதாவது நைட் டிராவலிங்ல பார்த்தா உண்டு இல்லைங்களா? ஆனா வால்பாறை வந்து இன்னும் டூரிஸ்ட் பிளேஸ் ஆகல இல்ல. டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. நேச்சுரல் தான். டூரிஸ்ட் பிளேஸ் தான் எல்லாமே உங்களுக்கு. இப்போ மழை பெஞ்சாலும் அட்டை இருக்குமே. இப்போ இந்த அட்டை இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? நீங்க அந்த செடி ஓரத்துல போனீங்கன்னா அட்டை இருக்குங்க சேத்துல. இப்ப அட்டையில அப்படிங்க வெசாட்டா இந்த மாதிரி அதெல்லாம் எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா ஒரு அட்டை கடிக்கிறது தெரியாது, ஒரு அட்டை சுருக்குன்னு இதாகும். ஆனா மற்றபடி எந்த ஒரு பாய்சன் கிடையாது. அட்டை பொறுத்த வரைக்கும் கடிச்சா பிரச்சனை இல்லைண்ணா. உறிஞ்சிரும். ஏன் அந்த அட்டை கடிச்சா பிப் அதிகமாகுமா? வலி இருக்காதாண்ணா? ஒரு 2 நாள் கழிச்சு அந்த புண்ணு ஆடுறதுக்காக புண்ணாது. நம்ம இருக்கிறவங்க எஸ்டேட்ல இவ்வளவு தூரம் வேலை செய்யறாங்க. Two hours later.